அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு கர்மா இஸ் பூமரங், விதி வலியது. அந்த வகையில நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிரமமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனின் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல் ஈசர், நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர். ஆடல், பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம், மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான்மண்டலத்தில் விடியற் காலை பொழுது சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்துக்கு காரகன் சுக்கிரன், களத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்விற்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் தான். வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்கிரன் தான். அது மட்டுமில்லாமல் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தர வாகனமா அல்லது கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஜாதகத்தில் தரும் யோக பலன் என்ன என்று பார்க்கும்போது
வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார். அழகின் படைப்பான ஆரணங்கு. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும், சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல அவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் களத்தக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானத்தில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டுமில்லாம் கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரும் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு. சப்தம தசம கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் ராசி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு பலன்களை தரவே செய்யும். அது மட்டுமில்லாம கணவன் மனைவி உறவுகள்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல பணப்புழக்கம் என்பது தாராளமாக இருக்குங்க. அதே போல தொழில் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பலனளிக்கும் விதமா அமைய இருக்கு. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால மாற்று யோசனைகளையும் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 சனி ராகு அமர்ந்திருக்கிறார்கள். விரயத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் வேலை விஷயங்கள் என்பது சிறப்பாக இருக்குங்க. குறிப்பா வெளிநாட்டு வேலை, வெளி மாநில வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக இடமாற்றங்கள் உண்டாக இருக்கு. இந்த இடமாற்றம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த விதமாக அமைய இருக்குதுங்க. சிலர் குடும்பத்தை தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர இருக்கீங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் கூட ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன்
11ஆம் இடத்தில் சுக்கிரன், விரயத்தில் ராசிநாதன் புதன் என இருப்பதால காசு பணத்தில் கவனமாக இருங்க. ஏன் செலவு செய்கிறோம், எதற்காக செலவு செய்கிறோம், இது அவசியமா அனாவசியமா என்பதை யோசித்து சிந்தித்து செலவு செய்யுங்க. எதற்கெடுத்தாலும் செலவு செய்துவிட்டு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து செயல்படுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, புதன்கிழமை தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.